அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. ஏன்னா இன்று தேய்பிறை அஷ்டமி, அது மட்டும் இல்லாமல் குரு பயிற்சி இந்த மாதத்துடைய முதல் நாள், அதாவது மே மாதம் முதல் நாள் இன்று. அப்படிப்பட்ட இந்த முதல் நாளை நம்ம ஒரு நல்ல காரியம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த நன்மைகள் என்னாகும் இந்த மாதம் முழுவதுமே நமக்கு கண்டினியூவாக வந்துட்டுருக்கோன்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் இருக்குது. எப்பயுமே ஒரு மாதத்தோட முதல் நாள் எந்த ஒரு பொருள் தானமாக இருக்கட்டும், எந்த ஒரு நல்ல விஷயங்கள் செஞ்சாலுமே நமக்கு அந்த மாதம் ஃபுல்லாக நல்லது தான் நடக்கும்னு சொல்லுவாங்க. அப்படி இன்றைய பொழுதில் நம்ம செய்ய போகின்ற ஒரு சின்ன தானமானது நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பாவங்கள் எல்லாம் குறைஞ்சி நம்முடைய கர்ம வினைகள்லாம் குறையினா நம்ம கண்டிப்பாக செய்வோமோ இல்லையா? அப்படி எந்த ஒரு பொருளை தானம் பண்ண போகிறீங்க, அது யாருக்கு பண்ண போகிறீங்கிறது தான் இன்றைய பதிவு. இன்றைக்கி பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகள் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இப்போ நம்ம பதிவை பார்க்கலாம். இன்று தேய்பிறை அஷ்டமி. எப்பயுமே தேய்பிறை அஷ்டமியில் நம்ம பைரவருக்கு, அதுவும் அந்த கால பைரவருக்கு ரொம்ப ரொம்ப ஒரு உகந்த தினம். நம்ம யார் ஒருத்தங்க பைரவரை வழிபடுறாங்களோ அவங்களுடைய கடன்கள் எல்லாமே தீரும். அதுவும் தேய்பிறை அஷ்டமியில் வணங்குறவங்களுக்கு கடன்கள் தீரும், அவங்களுடைய பகைகள் எல்லாமே ஒழியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துகிட்ருக்கு. அவருடைய வாகனமாக இருக்கக்கூடியது நாய்கள் தான். அன்றைய தினம் நம்ம இந்த நாய்களுக்கு, அதுவும் நம்ம ரோட்டில் பார்க்குறோம் பார்த்திங்களா, தெரு நாய்களுக்கு, அந்த நாய்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு பொருள், அது நம்ம கையில் கிடைக்கிற சுலபமான ஒரு பொருள், ஒரு தானத்தை நம்ம பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பூஜைகள் வேணாலும் பண்ணலாம், விளக்குகள் பண்ணலாம், தீபங்கள் ஏற்றலாம், எல்லாமே பண்ணலாம். அந்த தீபங்கள் பூஜைகள் எல்லாமே நம்முடைய கடன் சுமைகள் குறைக்க, அது மாதிரி சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் நம்ம ஒரு உயிருக்கு, அது ஒரு வாயில்லா ஜீவனான ஒரு உயிருக்கு நம்ம ஒரு பொருள் தானமாக கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அது அடுத்தவங்களுக்கு செய்கின்ற அந்த ஒரு தானம் நம்முடைய கர்மாக்கள் எவ்வளோக்களவு கர்மாக்கள் ஸ்ட்ராங்காக இருந்தாலுமே அதை கொஞ்சம் கொஞ்சமாக கரைக்கிறதுக்கு இந்த வாயில்லா ஜீவன்களுக்கு, ஒரு உயிருக்கு நம்ம கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அது அவ்வளோ ஒரு புண்ணியங்கிறது நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லுது. பைரவருடைய வாகனம் தான் இந்த நாய்கள். அதனால் இந்த நாய்களுக்கு உணவாக நம்ம எதை கொடுத்தாலும் அது நம்முடைய புண்ணிய கணக்கில் போய் சேர்ந்துருங்க. அப்படி இந்த நாய்களுக்கு நம்ம என்ன முக்கியமாக கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா, நாய்களுக்கு, அதுவும் தெரு நாய்களுக்கு சப்பாத்தி கொடுக்கறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு அதிகமான பலன்கள். ஏன்னு கேட்டால் கோதுமையில் செஞ்சு நம்ம பண்ணுற அந்த சப்பாத்தி இருக்குது பார்த்திங்களா, அது தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு நம்ம தானம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இல்லைங்க எங்கள் கிட்ட நாங்கள் சப்பாத்திலாம் பண்ண மாட்டோம், சப்பாத்தி எங்கள் கிட்டே இல்லை அப்படிங்கிறவங்க, நீங்கள் ரொம்ப ஒரு எளிமையாக கிடைக்கிற பிஸ்கட் பேக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, பிஸ்கட் பேக்கெட்டை கூட நீங்கள் தானமாக கொடுக்கலாம். நீங்கள் கோவிலுக்கு போய் இன்றைக்கி என்ன தான் பூஜைகள் விளக்குகள் இதெல்லாம் போய் இன்றைக்கி நிறைய பேர் குரு பயிற்சி கோவிலுக்கெலாம் போயிருப்பீங்க. கோவிலுக்கு போயிட்டு வரப்போ ஒரு 10 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு பிஸ்கட் பேக்கெட் மட்டும் வாங்கிட்டு நீங்கள் வீட்டுக்கு வர வழியில், இல்லை உங்கள் வீட்டுக்கு வெளியிலையோ கண்டிப்பாக திருநாய்கள் எல்லா தெருவுலையும் இருக்கும். திருநாய்களுக்கு இந்த பிஸ்கட்டை மட்டும் கொடுத்து பாருங்களேன், நிச்சயம் நம்முடைய பாவங்கள் கர்மாக்கள் எல்லாமே பாதியாக குறைஞ்சி நம்முடைய பிரச்சனைகள் அப்படியே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கிறத நீங்களே பார்ப்பீங்க. அப்படிப்பட்ட ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான இந்த ஒரு நாளில் நீங்கள் அதுக்காக தேய்பிறை அஷ்டமியில் மட்டும்தான் செய்யணும்னு இல்லை, உங்களுக்கு எப்பெல்லாம் உங்களுக்கு கூடுதோ உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி திருநாய்களுக்கு நம்ம கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ பெரிய புண்ணியமுங்க. அதனால் தயவு செஞ்சு இந்த தானத்தை கண்டிப்பாக செய்து கால பைரவருடைய அருள் உங்களுக்கு கிடைக்கட்டும். இந்த பதிவு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன் பெறட்டும். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட் ஆதரவை கொடுங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.